வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பிலும் பல முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும், இலங்கையில பலவிதமான அசம்பாவிதங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையினுடைய போலீசார் சட்டத்தை சரியான முறையில நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று பார்ப்போமாக இருந்தால், போலீசார் தான் மிக மோசமான முறையில செயற்பட்டு வருவதை ஆதாரங்கள் நூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இலங்கையினுடைய 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாக இலங்கையினுடைய பதில் போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில, அதுவும் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தில் ஒரு பெண்ணுக்கு இலங்கையினுடைய போலீசார் மிக மோசமாக அட்டூழியங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரை நிகழ்த்தி இருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெலா என்கின்ற பெண்மணி பெரிய நீலாவணையில் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷனிலே அவரோடு அவரது சகோதரங்கள் எல்லோருடன் சேர்த்து தனிப்பட்ட முறையிலே போலீஸ் ஸ்டேஷனை அடைத்து விட்டு போலீசார் அந்த பெண் பிள்ளையை தகாத முறையில் பேசியதுடன் அந்த பெண் பிள்ளையை துன்புறுத்தி வன்புணர்வுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளிலே அந்த போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாரதூரமான ஒரு பிள்ளையாக இருக்கின்றது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற இலங்கையினுடைய போலீசார் எப்படி தங்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்று பார்ப்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இலங்கையினுடைய போலீசாரை பொறுத்தவரையில அவர்கள் பலவிதமான தவறான செயற்பாடுகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். ஏன்னு சொன்னால், இந்த நாட்டில சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லது சட்டத்தை அமுல்படுத்துவதற்காகத்தான் போலீசார் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய இந்த போலீசாரே தவறுகளை, அதுவும் மிக மோசமான பாரதூரமான தவறுகளை செய்கின்ற பட்சத்திலே அவர்கள் எப்படி மக்களை திருத்த முடியும் அல்லது அவர்களை எப்படி சட்டத்தின் பால் நிறுத்த முடியும் என்கின்ற கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் அம்பாறை மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பெரிய நீலாவண பகுதியில போலீசார் ஒரு பெண்ணை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் பூட்டி வைத்து அவரை மிக மோசமாக தாக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாக்கியது மட்டுமல்ல, அவர்கள் துன்புறுத்தலும் செய்திருக்கிறார்கள். இந்த விஷயம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். அதே அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பிள்ளையின் மார்பகம் பின்புறம் அனைத்திலும் அந்த போலீசார் மிகவும் காட்டுமிராண்டித்தனமாக அந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆனால் இந்த பெண் பிள்ளையையும் அவரது சகோதரங்களையும் போலீஸ் நிலையத்தை பூட்டிவிட்டு நீங்கள் இந்த கேவலமான செயற்பாடை இந்த போலீசார் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கான உரிய நடவடிக்கைகளை போலீசார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் சினிமாவிலே தான் இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பெரிய நீலாவணை கல்முனையிலே இருக்கின்ற இந்த செயற்பாடு உண்மையாக அது ஒரு பாரதமான விடயம். இது அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, பல இடங்களில் இந்த போலீசாருடைய அடாவடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், முல்லைத்தீவாகவும் இருக்கலாம், கிளிநொச்சியாகவும் இருக்கலாம், மன்னாரமாகவும் இருக்கலாம், ஏன் மலையகம், கொழும்பு உட்பட இலங்கையிலே அனைத்து பாகங்களிலும் போலீசாருடைய இந்த தொடர்ச்சியான அடாவடி தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு திட்டத்தை அல்லது மிக பெரும் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை மூலம் இன்றைக்கு ஊழல்கள் நிச்சயமாக ஒழிக்கப்பட்டு வருகிறது. சட்டத்தை மீறுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது எவர் என்று பாராமல், அது சாதி இன மத பேதமற்று எல்லோருக்கும், அதே நேரத்தில் அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் ஜனாதிபதியோ எவரென்றும் பார்க்காமல் உரியவர்களை சட்டத்தின் மூலமாக நிறுத்துகின்ற செயற்பாட்டையும் இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருவதை நிச்சயமாக பாராட்டியக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் போலீசாருடைய அடாவடிகளும் அல்லது அவர்களுடைய மிலேச்சத்தனமான செயற்பாடுகளும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. அந்த வகையில தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் அந்த பெண்ணுக்கு
இழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அநீதிக்கு எதிராக இலங்கை போலீசார், அதுவும் இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள், ஜனாதிபதி அவர்கள் சரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இப்படித்தான் இந்த போலீசாருடைய நடவடிக்கை எங்கெல்லாம் நடக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் உட்பட, போலீஸ் நிலையத்திலே பணியாற்றுகின்ற போலீசார் உட்பட எல்லோரும் செய்திருக்கின்ற அல்லது அவர்களுடைய பெரிய நடவடிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் லஞ்சம் வேண்டுவது. எதற்கு எடுத்தாலும் லஞ்சம். முதல்ல இந்த போலீசார் லஞ்சம் வேண்டுவதை நிறுத்த வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் கூறியிருந்தாலும் அல்லது அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த லஞ்சம் வாங்குகிற போலீசார்களை நிச்சயமாக முற்றுமுழுதாக நிறுத்திவிட முடியாது. ஓரளவேனும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்றதை மறுதளித்து விட முடியாது. அந்த இடத்துல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொல்லல, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. இருந்த போதிலும் லஞ்சம் வேண்டுபவர்கள் வேண்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் மறைவாகவோ களவாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய பணி இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை அதாவது இந்த ஊழல் மோசடிகளில் லஞ்சம் என்ற செயற்பாடு குறைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் அதயத்திலே வேண்டுகோளாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல தான் இன்றைக்கு இலங்கையினுடைய பதில் போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூர்யா அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய 4 போலீஸ் அதிகாரிகளை பணியிலிருந்து இடைநிறுத்த போவதாக கூட அவர் அறிவித்திருக்கிறார். எதுக்காக இந்த சம்பவம் சொன்னா உங்களுக்கு தெரியும். மாத்தர மாவட்டத்தில் இருக்கிற மாலிம்பட என்ற போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தில்சான் மதுசங்க என்ற அந்த இளைஞனை போலீசார் கைது செய்து அவரை 6 நாட்கள் அவரை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை என்ன எப்படி தெரியும் என்று சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய போலீசினுடைய விசேட குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட அந்த விசாரணையின் பிரகாரம் தான் இந்த சம்பவம் வெளியில வந்திருக்கு. அதனூடாக இந்த போலீஸ் அதிகாரியை விசாரணை செய்து அவரை நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையின் பிரகாரம் அவருக்கு 25,000 ரூபாய் பிணையிலும் 5 மில்லியன் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்துல வீரகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மட்டுமல்ல, கல்கிசியை சேர்ந்த சாஜன் ஒருத்தர், அதயத்திலே தங்கால குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பதிகாரி கும்புரப்பிட்டி என்று சொல்லி சொன்னால் அது திருகோணமலையில் இருக்கிற இடமாக இருக்கிறது. கும்புரப்பிட்டி பல்வேறு முறைப்பாட்டு பிரிவுகளுக்கான பொறுப்பாக இருக்கின்ற அந்த பொறுப்பதிகாரி உட்பட 4 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இலங்கையினுடைய போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்களை பணி நீக்கம் செய்திருப்பதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். நிச்சயமாக இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய சட்டத்தை பொறுத்தவரையிலே ஒருவர் தவறு இழைத்திருக்கிறார் அல்லது ஒருவர் பிழை விட்டிருக்கிறார் சொன்னால் அவர்களை கைது செய்வதற்கான அதிகாரம் போலீசாருக்கு இருக்கிறது. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அந்த இலங்கையினுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு குடிமகனுக்கு எக்காரணம் கொண்டும் போலீசார் கை வைக்க முடியாது. ஆனால் அந்த இளமை இன்றைக்கு வடகிழக்கு பகுதியில இல்லை. ஆனால் பெரும்பாலான சிங்கள பிரதேசங்கள்ல அந்த நடைமுறை இருக்கிறது. ஆனால் வடகிழக்கு பகுதிகளை பொறுத்தவரையில அந்த நடைமுறை இல்ல. போலீசார் மிக மோசமான அவர்களை தாக்குவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. போலீசாருடைய உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற விதத்துல அல்லது அந்த நேரத்தில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் போலீசார் ஒரு ஆளை கைது செய்யணும் சொல்லி சொன்னால், ஆனால் அவர்களை குறிப்பிட்ட மணித்தியாலங்களுக்குள் தான் அவர்களை தங்களுடைய அந்த நிலையத்திலே வைத்திருக்கலாம், போலீஸ் நிலையத்திலே வைத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் 6 நாட்கள் அந்த தில்சான் மதுசங்க என்ற அந்த இளைஞனை தங்களுடைய போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்து அவர் மீது வன்புணர்வு அல்லது தாக்கலை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது இலங்கையினுடைய போலீசார் சட்டத்தை மீறி இருக்கின்ற ஒரு செயற்பாடு. இலங்கையினுடைய சட்டத்தை அவர்கள் மதிக்காத ஒரு நிலையம் இதனூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு போலீசார் இன்றைக்கு என்ன தாங்கள் ஒரு திட்டம் லஞ்சம் வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும்?
அவர்கள் வந்து தோளுக்கு மேல தோள் போட்டு அல்லது தங்களுடைய வாகனத்தை பிடிச்சு கொண்டு அல்லது மோட்டார் பைக்கை பிடிச்சு கொண்டு அல்லது சந்தியல்ல வந்து சிக்னல் போடாமல் வாகனத்தை செலுத்துற அல்லது மோட்டார் பைக்கை செலுத்துற போலீசாரையும் வந்து நிச்சயமாக அவதானித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இது எல்லாரும் வந்து அறிந்த தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு போலீஸ்மா அதிபர் அவர்கள் இந்த போலீசாருக்கு 4 போலீஸ் அதிகாரிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே இனிமேலும் இந்த போலீசாரனுடைய ஊழல்கள் லஞ்சம் என்ற நடவடிக்கை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு இலங்கையினுடைய போலீஸ்மா அதிபர் வந்து எப்படியான செயற்பாடுகளை எடுக்க போகிறார் என்கின்ற விடயத்தை வந்து காலப்போக்கில் தான் அறிய முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து போலீசாரை பொறுத்தவரை வெளிப்படையாக பல சொல்வீங்கன்னா நாங்கள் லஞ்சம் வேண்டையில லஞ்சம் வேண்டதுக்கு அவர்கள் பயந்தவர்களோ போல இருப்பார்கள். ஆனால் மறைமுகமாக இப்படி பல போலீசாருக்கு லஞ்சம் கொடுக்கின்ற சம்பவங்களையும் அவதானிக்க கூடியதாகவும் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக கூட பலர் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறேன். இது என்னுடைய கருத்தல்ல, பலர் இந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகிறோம். இதை வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்தா நீங்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை வந்து அறியக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் மிக அர்ப்பணிப்போட பொறுப்புணர்வோட செயற்படுகின்ற போலீஸ் அதிகாரிகளும் சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள்களும் இருப்பதை வந்து மறுதளித்து விட முடியாது. அதே நேரத்தில் ஒரு சில அல்லது சில போலீசார் செய்கின்ற இப்படியான வேலைகளின் ஊடாக ஒட்டுமொத்தமான இலங்கையிலே இருக்கின்ற போலீசாருக்கும் ஒரு அபகீர்த்தி ஏற்படுகிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.